ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரமாயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? வளர்ப்பு நாயுடன் வந்த குடும்பம், மருத்துவமனையில் காத்திருந்த அவலம், கவனத்திற்கு வராத கால்நடை விவகாரம், பைரவுக்கு நடந்த சோக நிகழ்வு, பரபரக்கும் திருச்சி. திருச்சி மாவட்டம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தி. 40 வயது மதிக்கத்தக்க இவர் திருச்சியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில் ஆனந்தி லேப்ரடார் வகையைச் சார்ந்த வளர்ப்பு நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். 1.5 வயதான அந்த நாய்க்குட்டிக்கு பைரவ் என பெயர் வைத்து மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தார். அதே வேளையில் ஆனந்தி வீட்டில் குடும்ப உறுப்பினர் போல் இருக்கும் பைரவ் அவர்கள் மீதும் அன்புடன் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆனந்தியின் வளர்ப்பு நாய் பைரவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பைரவ் தொடர்ச்சியாக வாந்தி எடுத்து வந்துள்ளான். பின்னர் இதை பார்த்த ஆனந்தி தன்னுடைய நாயை திருச்சி பாலக்கரையில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தார். அப்போது நாயை பரிசோதித்த மருத்துவர் விஜயகுமார் என்பவர் நாய்க்கு ஏற்படும் சாதாரண காய்ச்சல் தான் என கூறி மருந்துகளை எழுதி கொடுத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக 3 நாட்கள் மருத்துவமனைக்கு வந்த பிறகும் நாயின் உடல்நிலையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இத்தகைய சூழலில் அடுத்த நாள் காலை மருத்துவமனைக்கு வந்தபோது அங்கு மற்றொரு மருத்துவரான சிவசங்கரன் என்பவர் இருந்துள்ளார். அப்போது அவரிடம் தனது வளர்ப்பு நாயை காண்பித்த போது நாயின் குடல் பகுதியில் ஏதோ ஒரு பொருள் சிக்கியிருப்பதாக கூறி உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து ஆனந்தியின் வளர்ப்பு நாய்க்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதில் நாயின் குடலில் சோளக்கதிர் மற்றும் பலாக்கொட்டை இருந்தது கண்டறியப்பட்டது. இதற்கிடையில் வளர்ப்பு நாய்க்கு அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அரசு கால்நடை மருத்துவமனைக்கு எதிரே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர். ஆனால் ஆனந்தியின் வளர்ப்பு நாயின் உடல்நலத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. வளர்ப்பு நாயின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து வந்தது. இந்த இக்கட்டான சூழலில் நம்மிடம் பேசிய ஆனந்தி, எங்கள் குடும்பத்தினர் மிகுந்த பாசத்துடன் இந்த நாயை வளர்த்து வருகிறோம். 1.5 வயது நிரம்பிய இந்த நாய்க்குட்டி எங்களுக்கு மகன் போன்றது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது மருத்துவர் அதனை தொடக்கூட இல்லை. சிகிச்சை அளிப்பதில் அலட்சியம் காட்டியதால் எங்களுடைய நாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. கால்நடை மருத்துவமனை 24 மணி நேரம் செயல்படும் என்கிறார்கள். ஆனாலும் அதிகபட்சமாக 4 மணி நேரம் தான் செயல்படுகிறது. அதேபோல மருந்து மாத்திரைகள் எதுவும் இருப்பதில்லை. அனைத்து மாத்திரை மருந்துகளையும் வெளியிலிருந்து வாங்கி கொடுத்தேன். மருத்துவர் பற்றாக்குறை உள்ளது. சுகாதாரம் என்பது முற்றிலுமாக இல்லை. பெயரளவுக்கு தான் இந்த மருத்துவமனை செயல்படுகிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் ஆனந்தியின் வளர்ப்பு நாய் திடீரென உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆனந்தியும் அவரது குடும்பமும் சோகத்தில் மூழ்கினர். இதற்கிடையில் ஆனந்தியின் குடும்பத்தினர் ஆசையாக வளர்த்து வந்த நாயை முறையாக சடங்குகள் செய்து தங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயே நல்லடக்கம் செய்தனர். அதே நேரம் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் சம்பந்தப்பட்ட கால்நடைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் கால்நடை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.